தேர்தல் பிரச்சாரத்திற்கான இறுதி நாளில் சென்னையில் போட்டியிடும் 3 வேட்பாளர்களுக்காக திமுக தலைவர் கருணாநிதி கொளுத்தும் வெயிலிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செவ்வாயன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திங்களன்று மாலையுடன் தனது பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார். திமுக தலைவர் கருணாநிதி இறுதி நாளான செவ்வாயன்று சென்னை நகரில் கொளுத்தும் வெயிலில் சுற்றி சுற்றி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சார வேனிலிருந்து ஆர்கே நகரில் பிரச்சாரத்தை துவக்கிய கருணாநிதி தொடர்ந்து திருவிக நகர், வில்லிவாக்கம், 1000 விளக்கு, சேப்பாக்கம் ஆகிய பகுதியில் ஓட்டு சேகரித்தார். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்காக கொளுத்தும் வெயிலில் 1000 விளக்கு பகுதியில் கருணாநிதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தனது உடல்நிலை சரியில்லாத போதும் மக்கள் சிந்தித்து ஓட்டளிக்க வேண்டுகோள் விடுப்பதாக கருணாநிதி பேசினார். நேரடியாக இருந்திருக்கின்றேன். எனவே மறவாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியிலும் மாநகராட்சி மன்றத்திலும் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுகிற நேரத்தில் இந்த நகரத்துக்கு செய்துள்ள நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் அளித்து தமிழ் தயாநிதி மாறவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இதைத் தொடர்ந்து சேப்பாக்கம் தொகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கருணாநிதி உரையாற்றினார். காங்கிரஸ் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பல்வேறு இடங்களில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டினர்.